ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். எந்த துறையிலன்னு பார்த்தீங்கன்னா, அரசு பொது காப்பீட்டு துறையில் வேலை வாய்ப்பை விட்டுருக்காங்க. மொத்தமாக 170 வேக்கன்சி எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு லைஃப் செட்டில்டு சேலரியாக இருக்கும். அதுவும் எவ்வளோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 90,000 வரைக்கும் கொடுக்க போகிறாங்க. இந்த வேலை வாய்ப்பு யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எடுக்க போகிறாங்க. 170 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். ஆர்கனைசேஷன் நேம் பார்த்தீங்கன்னா, நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து எடுக்கிறாங்க. ஜாப் கேட்டகரி கவர்மெண்ட் ஜாப். எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிக்கில் எடுக்கிறாங்க. டோட்டல் வேக்கன்சிஸ் 170 எடுக்கிறாங்க. ஜாப் லொக்கேஷன் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி நீங்கள் இந்தியனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம மேற்கொண்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், சேலரி எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். NIACLனா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மும்பை அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்லாம் மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பாலிசி பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கம்பெனியை ஸ்மூத்தாக ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க. எதன் அடிப்படையில் போஸ்ட் எடுக்க போகிறோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் தான் எடுக்க போகிறாங்க. ஒன்று அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், இன்னொன்று ஜென்ரலாக எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி எடுக்க போகிறாங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அக்கௌண்ட்ஸில் 50 போஸ்ட் எடுக்கிறாங்க. ஜெர்னலிஸ்ட்டில் 120 எடுக்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்டு அக்கௌண்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட், கிராஜுவேஷன் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்காங்க. அப்படி இல்லைனா MBA ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா PGDM ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லைனா MCOM முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 21லேருந்து 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா, 50,925லேருந்து 96,775 வரைக்கும் கொடுக்குறாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரிலி எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அதில் மெயின் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இது வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து SC ST PWBDக்கெலாம் 100 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்குமே 850 ரூபாய் சொல்லியிருக்காங்க. எப்படி இப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் கீழே இருக்குது. அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அது வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட அட்டஸ்டோட காப்பீஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் லாஸ்ட் டேட்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. இந்த வேலை வாய்ப்பை எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னா, 10/9/2024 அப்போ வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 29 செப்டம்பர் 2024. இப்போது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்ப்போம். நாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 30 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். வேக்கன்சி எப்படி கேஸ்ட் வைஸ் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் மொத்தம் 50 பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் SCயில் 7 பேர் எடுப்பாங்க, STயில் 4 பேர் எடுப்பாங்க, OBCயில் 13 பேர் எடுப்பாங்க, EWSயில் 5 பேர் எடுப்பாங்க, ஜென்ரலில் 21 பேர் எடுப்பாங்க. PWBடியில் அவங்களோட டிசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுப்பாங்க.
ஜெர்னலிஸ்ட்டில் மொத்தம் 120 பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எஸ்சியில் 18 பேர், எஸ்டியில் 8 பேர், ஓபிசியில் 32 பேர், இடபிள்யூஎஸில் 12 பேர் எடுப்பாங்க, ஜென்ரலில் 50 பேர் எடுப்பாங்க, பிடபிள்யூபியில் மொத்தம் 9 பேர் எடுப்பாங்க. அதுவும் அவங்களோட டிசபிலிட்டி வைஸ் எடுக்கிறாங்க. மொத்தமாக 170 போஸ்ட் எடுக்க போகிறாங்க. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 10லேருந்து 29 தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அக்டோபர் 13 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் எக்ஸாமினேஷன் நவம்பர் 17 நடக்கும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜாப் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம newindia.co.inல போய் அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் அவங்களோட கிராஜுவேஷன் மார்க்கில் 60% எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தால் 55% எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் 30 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏஜ் கேல்குலேஷன் எப்போ பண்ணால் செப்டம்பர் 1லேருந்து என்ன ஏஜ் இருக்கோ அதை போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூபிடியாக இருந்தால் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெர்னலிஸ்ட் டெஸ்ட் வைப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டும் வைப்பாங்க. பேஸ் 1ல் செலக்ட் ஆனவங்க பேஸ் 2 எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் ஆவாங்க. இதுக்கு டைப்பிங்கும் கம்ப்யூட்டரும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் வைப்பாங்க. ஜெர்னலிஸ்ட்டுக்கு மொத்தம் 4 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் 5 எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைப்பும் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க் பார்த்திங்கன்னா 200க்கு எடுப்பாங்க. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ செலெக்ஷனில் வைக்கிறாங்க. இதான் ஃபைனல் செலெக்ஷன். இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களை பயோமெட்ரிலாம் கேப்சர் பண்ணுவாங்க. இன்டர்வியூ டைமில் நீங்கள் என்னென்ன எடுத்துன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் வேலிடு கால் லெட்டர் எடுத்துன்னு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட மார்க் ஷீட்லாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th தென் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் அதை எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கேஸ்ட் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டிசபிலிட்டியாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் 100 ருபீஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் 850 சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரியில் இருக்கவங்களுக்கு புதுச்சேரியிலே சென்டர் போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சென்னையில் போட்டிருக்காங்க. ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் பேமெண்ட் ஃபீஸ் பே பண்ணணும். அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வெப்சைட்டே அவங்க கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு நான் சொல்லிவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.